அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டதற்கமைய கூடுதல் நட்ட ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்ட நபராக முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல காணப்படுகின்றார். 959 லட்சம் ரூபாவை பெற்றுள்ளதாகவும் அதற்கு அடுத்தபடியாக 934 லட்சம் ரூபாவை முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவும் 749 லட்சம் ரூபாவை காமினி லொகுகேவும் அலி சப்ரி ரஹீம் 709 லட்சம் ரூபாவையும் நிமல் லங்ஸா 622 லட்சம் ரூபாவையும் மொஹாண்டி சில்வா 601 லட்சம் ரூபாவையும் பெற்றுள்ளதோடு கோகிலா குணவர்தன 587 லட்சம் ரூபாவும் பிரசன்ன ரணதுங்க 561 லட்சம் ரூபாவும் பெற்றுக் கொண்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். அதற்கு மேலதிகமாக நட்ட ஈட்டை பெற்றுக்கொண்ட 35 அரசியல்வாதிகளின் பெயர்கள் வெளிப்படுத்தப்பட்டன. அது தொடர்பில் மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பு காணப்படும் நிலையில் இந்த முறையை அனுமதிக்க முடியாதென அவர்கள் குறிப்பிடுகின்றனர். நாடும் நாட்டு மக்களும் நெருக்கடிக்குட்பட்டுள்ள நிலையில் தமது நலனை மாத்திரம் கவனத்தில் கொண்ட அரசியல்வாதிகள் சிந்தித்து செயற்பட்டுள்ளமை வெட்கத்திற்குரியதென பொதுமக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் குறித்த நட்டு ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்ட முறை தொடர்பில் பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுவதாகவும் அதனை மீள அறவிடக்கூடிய வழிமுறைகள் காணப்படுவதாக கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா சுட்டிக்காட்டுகின்றார். இந்த வீடுகளுக்கு சேதம் ஏற்படும் போது அது தொடர்பில் நாட்டின் சட்டம் ஒன்று காணப்படுகின்றது. விசேடமாக சுனாமியின் பின்னர் கொண்டுவரப்பட்ட 2005ஆம் ஆண்டு அனர்த்த முகாமைத்துவ சட்டம் மூலம் அந்த சட்டத்தின் கீழ் தற்போது அனர்த்த நிவாரண கொள்கை ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நட்ட ஈட்டை செலுத்தும் போது அந்த சட்டம் மூலம் மிக முக்கியமானது. அந்த அனர்த்த நிவாரண கொள்கைகளுக்கு அமைய சாதாரண இயற்கை அனர்த்தத்தினால் ஒரு வீடு முழுமையாக அழிவடைந்தால் 2.5 மில்லியன்களே செலுத்த முடியும். ஏற்பட்டுள்ள பிரச்சினைதான் 43 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 1224 மில்லியன்கள் செலுத்தப்பட்டுள்ளன. இதனை எவ்வாறு மதிப்பிட்டார்கள் என்ற பிரச்சினை மக்களுக்கு எழுந்துள்ளது. 2.5 மில்லியன் என்ற ரீதியில் 43 பேருக்கு செலுத்தினால் 107 மில்லியன்கள் வரைதான் செலவாகும். 1000 மில்லியன்களை எவ்வாறு கூடுதலாக செலுத்தினார்கள்? அது தொடர்பில் அரசாங்க மதிப்பீட்டு திணைக்களத்தின் மதிப்பீடுகளை பார்க்க வேண்டும். இவ்வாறு பாதிக்கப்பட்டமை தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சராக அப்போது இருந்த அமைச்சர் குழு ஒன்றை நியமித்துள்ளார். அந்த குழுவுக்கு தான் இதன் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நட்டஈடு செலுத்தப்பட வேண்டிய தொகை அந்த குழுவிடம் முன்வைக்கப்படுகிறது. அதன் பின்னர் மாவட்ட செயலகத்தின் செயலாளர் ஆகியோர் செலுத்த வேண்டிய தொகையை விட 1000 மடங்கு கூடுதலாக செலுத்தியுள்ளனர். பெரும்பாலான வீடுகள் தீ விபத்து தொடர்பான காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த காப்புறுதி நிறுவனங்கள் அதற்காக நட்ட ஈட்டை செலுத்தியுள்ளன. அவ்வாறு இருந்தும் இவ்வாறு மில்லியன் கணக்கில் இவர்கள் நட்ட ஈட்டை பெற்றுக் கொண்டுள்ளனர். குறித்த குழு அதனை கவனத்தில் கொள்ளவில்லையா? அரசாங்கத்தின் தேசிய நிவாரண சேவை கொள்கைகளுக்கு முற்றிலும் புறம்பானது. சட்ட மூலத்திற்கு புறம்பாக செயற்பட்டுள்ளனர். பொது நிர்வாக அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு தொடர்பில் பாராளுமன்றத்தில் கண்டறிய வேண்டும். மீள அறவிட முடியும். ஆனாலும் அதற்கான முறை ஒன்று இல்லை. நினைப்பது போல் அறவிட முடியாது. அந்த முறையை பின்பற்றி அரசாங்கத்தின் பணம் திரைசேரியின் பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இப்போதாவது தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உள்ளது. அதன் கீழான கொள்கைகள் உள்ளன. சட்டமூலம் உள்ளது. தேவை என்றால் அதனை மாற்ற முடியும். இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு வழங்கப்பட்ட நட்ட ஈட்டை மீள அறவிடுவதாக இருந்தால் அது நாட்டுக்கு நல்லதாக அமையும். எதிர்காலத்திலும் இவ்வாறான விடயங்கள் ஏற்படாத வகையில் செயற்பட்டால் நாட்டின் எதிர்கால பயன்பாட்டுக்கு முக்கியமாக அமையும். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனும் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். நட்ட ஈடு தொடர்பில் சாதாரணமாக பார்க்கும் மக்களுக்கு அது விளங்குகிறது. தீ ஏற்பட்டது. தீ தானாக பற்றவில்லை, பற்ற வைத்தார்கள். நாட்டில் சாதாரணமாக விவசாயிகள், தோட்ட தொழிலாளர்கள், சாதாரண மக்களின் வீடுகளுக்கும் சொத்துகளுக்கும் சேதம் ஏற்படும் போது நட்ட ஈடு கிடைக்கப்பெறுவதுமில்லை, வழங்கப்பட்டதுமில்லை. 82ஆம் ஆண்டு எங்களது வீடுகளும் எரிக்கப்பட்டது. நட்ட ஈடு வழங்கப்படவில்லை. அதனை தமிழர்களின் கலவரம் என்றார்கள், இனக்கலவரம் என்றார்கள். அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் தமது அரசாங்கத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் பெற்றுக்கொண்டதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றேன். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதாரண மக்கள் நட்ட ஈட்டை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கும் நிலையில் அதனை வழங்காமல் தங்களுக்கு மாத்திரம் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி நிவாரணத்தை பெற்றுக்கொண்டமை அநியாயம், மக்களுக்கு எதிரானது. அரசாங்கம் அதனை கண்டறிய வேண்டும்.